சொந்தக்காரர்களாக இருக்கணும். அதுதான் என்னோடய தாட். அப்போ என்னோடய தாட் எங்கேருந்து வந்திருக்குது? சாயப்பா கிட்டேருந்து வந்திருக்குது. அப்போ சாயப்பா என்ன கருவியாக பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உங்கள் ஃபோன் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறார் ஒவ்வொரு விஷயங்களும். இப்பயும் சொல்கிறேன், இது என்னால் சொல்லப்பட்டதுன்றதை நான் துளி கூட ஒத்துக்கவே மாட்டேன். 0.1% கூட நான் இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் எனக்கே புதுசாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தையும் அப்படியே போகுது. ஒரு காற்று வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு இதாகி தொட்டுட்டு போகும் இல்லையா? அதுபோல் அவர்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னோடய வாழ்க்கையில் ரிலேட்டட் ஆகும்போது அதை நான் டச் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். அப்போ என்னுடைய